என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபஸ்ட்டு மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து 26th மேப் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 25 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் மேப்பாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்தராக எல்லாம் பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஜாகிரபியோட ஆர்டர் நமக்கு புரியும். இந்த 26th மேப்ல என்ன பார்க்க போனா இந்தியாவில் உள்ள கடற்சார் பூங்காக்கள். இந்தியாவில் உள்ள கடற்சார் பூங்காக்கள், இந்தியாவில் மொத்தம் எத்தனை கடற்சார் பூங்கா இருக்குன்னா 6 கடற்சார் பூங்காக்கள் இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே ஆர்டராக படிச்சலாம். 6 தான். தமிழ்நாடு இதில் இருக்கிறது ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் கடற்சார் பூங்கா எந்த மாநிலம்? தமிழ்நாடு. இன்னொரு டைம் சொல்லலாம், ராமேஸ்வரம் கடற்சார் பூங்கா தமிழ்நாடு. அடுத்து அந்தமான் நிக்கோபார்ல 2, மகாத்மா காந்தி கடற்சார் பூங்கா, ராணி ஜான்சி கடற்சார் பூங்கா. இந்த 3 சேர்த்து சொல்லிடலாமா? ராமேஸ்வரம் தமிழ்நாடு, அந்தமான் நிக்கோபார்ல மகாத்மா காந்தி, ராணி ஜான்சி. 3 முடிஞ்சா. அடுத்து அப்படி மேலே போனால் ஒடிசால கஞ்சிரங்கா கடற்சார் பூங்கா. கஞ்சிரங்கா கடற்சார் பூங்கா ஒடிசா. இன்னொரு டைம் கஞ்சிரங்கா கடற்சார் பூங்கா ஒடிசா. அப்போ அந்த 4 சேர்த்து சொல்லிடலாமா? தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், அந்தமான் நிக்கோபார்ல மகாத்மா காந்தி கடற்சார் பூங்கா, அதுக்கு கீழே ராணி ஜான்சி கடற்சார் பூங்கா. அடுத்து ஒடிசால கஞ்சிரங்கா கடற்சார் பூங்கா. அதுக்கடுத்து குஜராத்ல கட்ச் வளைகுடா அந்த பகுதியில் துவாரகா, கட்ச் வளைகுடால துவாரகா அப்படிங்கிற கடற்சார் பூங்கா. துவாரகா கடற்சார் பூங்கா எந்த மாநிலம்? குஜராத், கட்ச் வளைகுடா பகுதியில் இருக்கு. அடுத்து மகாராஷ்டிரால மால்வன் கடற்சார் பூங்கா. மகாராஷ்டிரா மால்வன் ஞாபகம் வச்சுக்கலாமா? குஜராத்ல துவாரகா, கட்ச் வளைகுடா பகுதிகளில் மகாராஷ்டிரா மால்வன். 6 சேர்த்து சொல்லிடலாமா? தமிழ்நாடு பக்கத்தில் ராமேஸ்வரம், அந்தமான் நிக்கோபார்ல மகாத்மா காந்தி கடற்சார் பூங்கா, அதுக்கடுத்து கீழே ராணி ஜான்சி கடற்சார் பூங்கா. முடிஞ்சா 3. அடுத்து மேலே போனோம்னா இங்க ஒடிசால கஞ்சிரங்கா கடற்சார் பூங்கா. அடுத்து இங்க குஜராத்ல கட்ச் வளைகுடா பகுதியில் துவாரகா கடற்சார் பூங்கா. அதுக்கடுத்து மால்வன் கடற்சார் பூங்கா மகாராஷ்டிரா. ஓகேவா? இந்த மேப் எல்லாமே தெளிவாக பாருங்க. மேப் நீங்க ஒரு மேப் வாங்கிட்டு அதில் பிக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து ஞாபகப்படுத்தி பாருங்க. ரிவைஸ் பண்ணுங்க. எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.